Welcome. Today's topic is if class. if class அப்படின்னா நிபந்தனை வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் நான் சொல்கிறேன். if you work hard you will pass. நீ கடினமாக உழைத்தால் நீ தேர்ச்சி பெறுவாய். if you go to job you will earn money. நீ வேலைக்கு போனால் நீ பணம் சம்பாதிப்பாய். if you miss the bus you will go by auto. நீ பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டா ஆட்டோவில் போவாய். அதாவது இது நடந்தால் அது நடக்கும் அப்படின்னா அந்த கண்டிஷன்ஸை சொல்கிறது தான் if class. நிபந்தனை வாக்கியங்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ வாட் இஸ் அ கிளாஸ்? கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பாருங்கள். A class is a group of words that contain a subject or verb. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். she invited, இது வந்து சிங்கிள் கிளாஸ். செகண்ட் ஒன் பாருங்கள். when he entered I saw him. this is two class sentence. இதில் வந்து ரெண்டு கிளாஸ் இருக்குது. there are four types of classes. there are four types of conditional classes in English. அதை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷனல். ஃபர்ஸ்ட் கண்டிஷனல், second conditional and third conditional. இப்போ பாருங்கள், every conditional sentence will have two classes. ஒவ்வொரு conditional sentencesமே two classes இருக்கும். a conditional class and a main class. for example பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பாருங்கள். if I win the lottery I will buy a big house. இது வந்து இஃப் ஐ வின் த லாட்ரி அப்படிங்கிறது வந்து கண்டிஷ்னல் கிளாஸ். லாட்ரி சீட்டு விழுந்தால், லாட்ரியில் வெற்றி பெற்றால் அப்படின்னு இது ஒரு கண்டிஷ்னல் கிளாஸ். ஐ வில் பை எ பிக் ஹவுஸ், அதில் விழுந்தால் நான் வீடு வாங்குவேன், பெரிய வீடு வாங்குவேன் அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஐ வில் பை எ பிக் ஹவுஸ் அப்படிங்கிறது மெயின் கிளாஸ். இப்போ இது இன்னொன்று நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். இஃப் வந்து எப்பயுமே இஃப் சென்டென்ஸில் கமா இருக்கும். அதாவது கண்டிஷ்னல் கிளாஸில் எப்பயுமே கமா இருக்கும். ஆனால் மெயின் கிளாஸில் கமா இருக்காது. இப்போ பாருங்கள். இஃப் ஐ வின் த லாட்ரி, இது வந்து சபார்டினேட் கிளாஸ். எப்பயுமே இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து மெயின் கிளாஸை சார்ந்து இருக்கும். இஃப் ஐ வின் த லாட்ரி அப்படின்னா லாட்ரியில் வெற்றி பெற்றால் அப்படின்னு இருக்குது. அங்கே வந்து பொருள் கிடைக்கல. அப்போ என்ன ஆகும்? ஐ வில் பை எ பிக் ஹவுஸ் அப்படிங்கிற அந்த மெயின் கிளாஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு வாக்கியம் முழுமையாகும். அப்போ இந்த சபார்டினேட் கிளாஸ் வந்து இந்த மெயின் கிளாஸை சார்ந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஜீரோ கண்டிஷ்னல். இது வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே ஜென்ரல் ஃபேக்ட்ஸும் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் இதில் இருக்கும். இதோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். அதே போல் மெயின் கிளாஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் வரும். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ், if you heat ice it melts. இது வந்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட். இதை வந்து நம்ம மறுக்க முடியாது. if you heat ice, ஹீட்டுங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். if கிளாஸில் ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வந்திருக்கு. மெல்ட், இதுவும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான். மெயின் கிளாஸ்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அப்போ if you heat ice அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ். it melts அப்படிங்கிற மெயின் கிளாஸை சார்ந்து தான் இருக்கும். செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் யூ ஆர் ஹங்க்ரி
யூ ஈட் வெல். நீ பசியாக இருந்தால் நன்றாக சாப்பிடுகிறாய் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் ஒன் பாருங்கள். பிளான்ட்ஸ் டை இஃப் யூ டோன்ட் வாட்டர் தம் டெய்லி. இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும். இந்த சென்டென்ஸில் கமா இல்லை, ஃபுல் ஸ்டாப் மட்டும் இருக்குது. ஏன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டே வந்து நம்ம மெயின் கிளாஸ் எழுதிட்டோம். பிளான்ட்ஸ் டை அப்படிங்கிற மெயின் கிளாஸ் எழுதுனதுனாடி இந்த இடத்துல கமா வரல, நம்ம யூஸ் பண்ணலை. பிளான்ட்ஸ் டை இஃப் யூ டோன்ட் வாட்டர் தம் டெய்லி இப்படியும் நம்ம எழுதலாம். இஃப் யூ டோன்ட் வாட்டர் தம் டெய்லி பிளான்ட்ஸ் டை அப்படின்னும் எழுதலாம். போத் ஆர் கரெக்ட். ஃபோர்த் ஒன் பாருங்கள். இஃப் ஐ கெட் சிக் ஐ விசிட் த டாக்டர். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தால் மருத்துவரிடம் செல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இதில் ஜீரோ கண்டிஷனில் ட்ரூ கண்டிஷன்ஸும் ஜென்ரல் சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸும் தான் இது இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் பாருங்கள். டைப் 1. இட் எக்ஸ்பிளைன்ஸ் பாசிபிள் சிச்சுவேஷன் ஆர் ரியல் சிச்சுவேஷன். நடக்கக்கூடிய செயல் மட்டும்தான் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இருக்கும். பாருங்கள், ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸ் பாருங்கள். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ்லேயும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும். மெயின் கிளாஸில் சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஹெல்ப் ஹிம் ஹீ வில் பி ஹாப்பி. நீ உதவி செய்தால் அவன் மகிழ்ச்சியாக இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே இஃப் யூ ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிறது சபார்டினேட் கிளாஸ். ஹீ வில் பி ஹாப்பிங்கிறது மெயின் கிளாஸ். இந்த இஃப் யூ ஹெல்ப் ஹிம் அப்படிங்கிற சபார்டினேட் கிளாஸ் ஹீ வில் பி ஹாப்பி அப்படிங்கிற மெயின் கிளாஸை சார்ந்து இருக்குது. இதில் ஹெல்ப் ப்ரெசன்ட் டென்ஸ், ஹீ வில் பி ஹாப்பி வில் பி ஃப்யூச்சர் டென்ஸ். அதைத்தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சென்டென்ஸில் பார்த்தோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் இஃப் கிளாஸ், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் இன் மெயின் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம். செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் யூ கோ டு ஜாப் யூ வில் ஏர்ன் மணி. நீ வேலைக்கு போனால் பணம் சம்பாதிப்பாய் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ அட்டெண்ட் த இன்டர்வியூ யூ வில் பி செலக்டட். நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணால் செலக்ட் பண்ணப்படுவாய் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் யூ வில் பாஸ். நீ கடினமாக உழைத்தால் தேர்ச்சி பெறுவாய். இதில் எல்லாமே ரியல் திங்ஸ் இன் த ப்ரெசண்ட். பாசிபிள் ஆர் லைக்லி ரிசல்ட் இன் ஃப்யூச்சர். நீ உதவி பண்ணால் அவன் சந்தோஷமாக இருப்பான். நீ வேலைக்கு போனால் பணம் சம்பாதிப்பாய். நீ இன்டர்வியூவில் அட்டன் பண்ணால் செலக்ட் பண்ணப்படுவாய் அப்படின்னு பாசிபிள் சிச்சுவேஷன் ஜீரோ கண்டிஷனில் ஃபஸ்ட் கண்டிஷனில் பாசிபிள் கண்டிஷன்ஸும் ரியல் கண்டிஷன்ஸும் இருக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் கண்டிஷனல் டைப் 2 பாருங்கம்மா. இட் எக்ஸ்பிளைன்ஸ் ஹைப்போதெட்டிக்கல் ஆர் அன்ரியல் ஆர் இம்பாசிபிள் சிச்சுவேஷன். இதில் ஹைப்போதெட்டிக்கல் மீன்ஸ் இமேஜினரி. இதில் எல்லாமே கற்பனையாகவே இருக்கும். அன்ரியல் சிச்சுவேஷனும் இம்பாசிபிள் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும். Look at the structure of the sentence. Past tense. If classல வந்து past tense இருக்கும். Would plus verb 1 main classல இருக்கும். For examples, if I had more time, I would learn Hindi. இது எல்லாமே கற்பனை தான். அங்கே வந்து no time to learn Hindi. டைமே இல்லை, அவங்க படிக்கவே இல்லை. அதனாண்டி if I had more time I would learn Hindi. இதில் பாருங்கள், had past tense, அதாவது subordinate class. subordinate classன்னு சொல்லலாம், if classன்னு சொல்லலாம். if classல had வந்திருக்கு, அதாவது past tense வந்திருக்கு. would plus verb 1 main classல வந்திருக்கு. I would learn Hindi. second one பாருங்கள். if I knew his father
ஐ வுட் ரிட்டர்ன் மணி. அவன் ஃபாதரை தெரியாது, அதனால் நான் மணியை ஐ வுட் ரிட்டர்ன் மணி. அவனோட ஃபாதர் தெரிஞ்சிருந்தா நான் பணத்தை கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அவனோட ஃபாதர் தெரியலை, அதனாலே பணம் கொடுக்கல அப்படிங்கிற மீனிங். தேர்ட் ஒன் பாருங்கள். இஃப் ஐ வேர் அ ரிச் மேன் ஐ வுட் பை எ நியூ கார். ரிச் மேன் அந்த இடத்துலையே கற்பனை தான். பணக்காரனாக இருந்திருந்தா நான் ஒரு புது காரு வாங்கியிருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்? இமேஜினரி, கற்பனை தான். இங்கே வந்து அவன் பணக்காரனாக இல்லை, அதனாண்டி கார் வாங்கலை. ஸோ அன்ரியல் சுச்சுவேஷன், இம்பாசிபிள் சுச்சுவேஷன். ஃபோர்த் ஒன் பாருங்கள். இஃப் ஷீ ஸ்டடீட் ஷீ வுட் பாஸ் த எக்ஸாம். அவள் படித்திருந்தா பரீட்சையில் தேர்ச்சி அடைந்திருக்கலாம். ஆனால் அவள் படிக்கலை, அதனாடி தேர்ச்சி அடையலை அப்படிங்கிற மீனிங். இது வந்து இமேஜினரி. இஃப் ஷீ ஸ்டடீட் ஷீ வுட் பாஸ் த எக்ஸாம். இதுவும் ஸோ அன்ரியல் ஆர் இமேஜினரி ப்ரெசன்ட் அண்ட் அன் இம்பாசிபிள் ஆர் அன்லைக்லி ஃப்யூச்சர் ரிசல்ட். இதில் இன்னொன்று கவனிக்கணும். தேர்ட் ஒன் பாருங்கள். இஃப் ஐ வேர், இங்கே ஏன் வேர் போடுறோம்? இந்த இடத்துல வாஸ் போடக்கூடாது. இஃப் ஐ வேர் அ ரிச் மேன், இஃப் ஃபாலோட் பை வேர், நாட் வாஸ். இஃப் ஐ வேர் அ பேட், இஃப் ஐ வேர் அ ரிச் மேன், இஃப் ஐ வேர் அ பேட் ஐ வுட் ஃப்ளை. பறவையாக இருந்திருந்தால் நான் பறந்துருப்பேன். அப்போ எல்லாமே கற்பனையை பேசுகிறது தான் இந்த செகண்ட் கண்டிஷனல், டைப் 2. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். தேர்ட் கண்டிஷனல், டைப் 3 பாருங்கள். இட் எக்ஸ்பிளைன்ஸ் இமேஜினரி சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட். அதாவது இட் எக்ஸ்பிளைன்ஸ் அன் இம்பாசிபிள் சிச்சுவேஷன் விச் கேனாட் பி அல்டர்ட் அஸ் இட் ஹேட் ஹேப்பன்ட் ஆல்ரெடி. அதாவது சம்திங் ஹேட் ஹேப்பன்ட் ஆல்ரெடி, வி கேனாட் சேஞ்ச் இட். அதாவது ஒரு செயல் ஏற்கனவே நடந்துருச்சு, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. பாருங்கள். had ப்ளஸ் verb 3, அதாவது past perfect tense in if class. if classல வந்து past perfect tense இருக்கும். would have ப்ளஸ் verb 3 main classல இருக்கும். For examples, if you had invited me for the party, I would have attended it. இங்கே வந்து you did not invite me for the party. நீ என்னை பார்ட்டிக்கு கூப்பிடலை, அதனாண்டி I did not attend. இப்போ வந்து நீ என்னை பார்ட்டிக்கு கூப்பிட்டுருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. இஃப் யூ ஹேட் இன்வைட்டட் மீ, ஹேட் இன்வைட்டட் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இஃப் கண்டிஷனலில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ வுட் ஹாவ் அட்டெண்டட் இட், இங்கே வுட் ஹாவ் அட்டெண்டட், அந்த இடத்துல verb 3 வரும். would haveக்கு அடுத்து verb 3 தான் எழுதணும். I would have attended. இது வந்து மெயின் கிளாஸில். செகண்ட் ஒன் பாருங்கள். இஃப் யூ had work hard, you would have passed the exam. You did not work hard, so you failed the exam. இந்த இடத்துல என்ன அர்த்தம்? நீ கடினமாக உழைத்திருந்தா பாஸ் பண்ணியிருக்கலாம். அந்த இடத்துல எல்லாமே இமேஜினரி தான். ஏற்கனவே ஒரு செயல் வந்து நடந்துருச்சு, அதை வந்து நம்ம மாற்ற முடியாது. we cannot change it. already it had happened. if you had work hard, you would have passed the exam. இங்கே என்னது? எல்லாமே இமேஜினரி தான், நடந்து முடிஞ்சிருச்சு. we cannot change the action because it had happened already certain time in the past. ஏற்கனவே ஒன்று நடந்து முடிஞ்சிருச்சு, அதனாண்டி we cannot change it. தேர்ட் ஒன் பாருங்கள். if she had attended the interview, she would have got the job. அவள் இன்டர்வியூவை அட்டன் பண்ணியிருந்தா அந்த ஜாபை வாங்கியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் முடியாதது ஒன்று, கற்பனையாக பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். if you had started early, you would have caught the bus.
நீ சீக்கிரமாக கிளம்பலை, அதனாடி பஸ்ஸை பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நீ விரைவில் புறப்பட்டிருந்தால் பேருந்தை பிடித்திருந்திருக்கலாம். அப்போ இட் டாக்ஸ் அபவுட் இமேஜினரி சிச்சுவேஷன் இன் த பாஸ்ட் அண்ட் இட்ஸ் ரிசல்ட் இன் த பாஸ்ட். I hope you all understood. ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை இங்கிலீஷ்லேயும் ஃபுல்லாக தனியாக வீடியோ போட்டிருக்கேன். இங்கிலீஷில் வேணுங்கிறவங்க இங்கிலீஷில் போய் பாருங்கள். தமிழில் வேணுங்கிறவங்க இந்த வீடியோ பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.